அம்மா ஜோசியர் வந்திருக்காரு. வாங்க. வணக்கம்மா. சோசியர் வந்திருக்காரு. செல்வத்துக்கு பொண்ணு பாக்குறதுக்கு தேதி குறிக்கவா? இப்ப அது ஒண்ணுதான் குறைச்சல். ஒரு கல்யாணம் பண்ணியே இந்த லட்சணத்துல இருக்கு, இன்னொன்னு வேறையா? எதுக்கடி சிலுத்துக்கிற எம்மாடி? எதுக்கு சோசியர் வந்திருக்காரு அதை தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டேன். இப்ப நேரம் ஒண்ணும் சரியா இல்ல கேள்வி. அதான் கைக்கு வந்த கடையும் கை நழுவி போச்சு இல்ல. இந்த நேரம் கரக புத்தி எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கதான் ஜோசியரை வர சொன்னேன். நீங்க வாங்க. சரி சரி, நல்லா பாருங்க. என்ன சோசியர் ஐயா, நீங்க வாயை மூடிக்கிட்டு தான் எப்படி? நீங்க வாயை திறந்து ஏதாவது சொல்லுவீங்கன்னு தானே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அம்மா, வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை குடும்பத்துக்குள்ள வருத்தத்தை உண்டாக்கூடாது பாருங்க. அதுக்காகத்தான் ஒரு தடவைக்கு நல்ல தடவை அலசி பார்த்துட்டு இருக்கேன். ஜோசியரே, எதுவும் தப்பா இருக்கா? ஒன்னும் பயப்பட வேண்டாமா. உங்க ராசிக்கும் உங்க பையனோட கிரக அமைப்புக்கும் ஒத்து போகல. என்ன ஜோசியரே, நீங்க சொல்றத பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. ஏதாவது கண்டம் இருக்கா? பரிகாரம் ஏதாவது பண்ணணுமா? நீங்களே எல்லாத்தையும் சொல்லிட்டா எப்படிமா? பின்ன நீங்க வாயை திறந்து பேசவே மாட்டேங்கிறீங்களே, மென்னு முழுங்குறீங்களே. சரி, நானே எல்லாத்தையும் தெளிவா சொல்லிடுறேன். அம்மா, உங்க பையனோட ஜாதகத்துல 4ஆம் இடம் ரொம்ப சிக்கலா இருக்கு. 4ஆம் இடம் தான் தாயாருக்கு சொந்தமானது. அதுல சரியில்லாத கிரகம்ல வந்து உட்கார்ந்து இருக்குது. அதனால ஏதாவது பிரச்சனை வருமா? தேவையில்லாத பல பிரச்சனையை கொடுக்கும். மன நிம்மதி இருக்காது. அடிக்கடி உடம்புக்கு வந்து படுத்தும். இதெல்லாம் ஏன்னா உங்க கிரக அமைப்பும் உங்க பையனோட கிரக அமைப்பும் நேர் விரோதமா இருக்கு. அதாவது பாம்பும் தவணை மாதிரின்னு வச்சுங்களேன். என் புள்ள என்கிட்ட பெரியமா தானே இருக்கான். நீங்க 2 பேரும் பாசமாத்தாம இருப்பீங்க. ஆனா பல பிரச்சனை உருவாகும். கைகிட்ட வர்ற யோகம் எல்லாம் தட்டி தட்டி போகுமே. ஆமா, அப்படிதான் இருக்கு. அடுத்தது சனி திசை வேற வருது. அது இன்னும் சிரமத்தை கொடுக்குமே. சனி திசையில மாணிக்கத்தோட ஜாதகப்படி உங்களுக்கே காரியம் பண்ண வேண்டிய அமைப்பு இருக்குமா? இதுக்கு என்ன பண்றது ஜோசியரே? பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்லம்மா. நீங்க ஒன்னா இருந்தாதான் இந்த கிரகங்களுடைய விபரீத சேர்க்கை உங்களை பாதிக்கும். தனித்தனியா இருந்தாங்கன்னு வச்சுங்க, இந்த பிரச்சனைக்கு இடமே இல்லை. மேலும் இந்த ஜாதகர் தனியா இருந்தாதான் அவர் முன்னுக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கு. அப்படியா? அதனால ஒன்னா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை தான். குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு 1.25 ரூபாயை முடிச்சு போட்டு வைங்க. சரி. உங்க பையனை தனி கொடுத்தன வைக்கிறேன்னு மனசார வேண்டிங்க. மனசு நிம்மதியாகும். ஏதாவது நல்ல அறிகுறி காமிக்கும். இல்லாட்டி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கர்மம் செய்ய வேண்டிய யோகம் வந்தாலும் வரும். சரிங்க ஜோசியரே, நீங்க சொன்ன மாதிரி காசு முடிஞ்சு வச்சிடுறேன். வரட்டுங்களா? நான் வரட்டுங்களா? புரியுது புரியுது. அம்மா, இந்த காசை கொடுத்துரு. இந்தாங்க. நான் வரேங்க.